கழக ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர், வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்கள் அறிவிப்பிற்கிணங்க இன்றைய தினம் கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துணை ஒருங்கிணைப்பாளர் அருமைக்குரிய JCT பிரபாகரன் அண்ணன், தர்மர் MP நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர், ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் தர்மர், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள், இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சதீஷ் பாபு மற்றும் உள்ளிட்ட மாவட்ட கழக செயலாளர் மகிழன்பன், அத்தனை நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து எங்களது முன்னிலையில் அண்ணன் ஆணைக்கிணங்க ஒருங்கிணைப்பாளருக்காக ஏகப்பட்ட மனுக்கள் அளிக்கப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்கள். அதேபோல 10 மாவட்டங்களாக பிரித்து இங்கே கியூலே வரிசையில் நின்று பணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். OPS அண்ணன் அவர்கள் இங்கே மேற்பார்வையிட வருவார்கள். அது முடிந்த பின்னால் 4 மணிக்கு மேல் நேர்காணல், 6 மணிக்கு மேல் நேர்காணல் நடைபெறுகிறது. அதை அண்ணன் தலைமையில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நடத்துகிறோம். இதுதான் செய்தி. எல்லாவற்றையும் அண்ணன் OPS சொல்லுவார். கூட்டணி நல்ல முறையில் போய்கொண்டிருக்கிறது, 4 திசையிலும் போய்கொண்டிருக்கிறது. 4 திசைனா 4 அணி, 4 கூட்டணி, திமுக இதெல்லாம் கிடையாது. எங்களுடைய விஷன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எல்லாருடைய கவனமே எங்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் பொருள். கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தொடர்ந்து எதை சொல்லிக் கொண்டு வந்தாரோ, எதை விரும்பினாரோ, எதை நாட்டு மக்கள் விருப்பம் என்றும் தொண்டர்கள் விருப்பம் என்று அறிந்து செயல்பட்டாரோ அந்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்ற பதிலைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது எதிரிகள் அப்படியே தவிக்க ஆகியிருக்கிறது. இன்றைய தினம் இந்த கூட்டத்தை நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம்.